சூப்பர் டூப்பர் எல்பி சேனல். இன்றைக்கி ரெசிபி வந்து லெக் பீஸ் பிரியாணி. அதுக்கு அரைக்கிறது பார்த்துலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, அப்புறம் தேவையான மசாலாங்க. காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூனு, பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூனு, உப்பு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கிறேன், கரம் மசாலா கொஞ்சோண்டு வச்சுருக்குறேங்க. இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. சிக்கன் இது லெக் பீஸு இப்போ அரைச்சிட்டு வந்தது இப்படி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது தேவையான பொருள் என்ன போட்டுடலாங்க. காஷ்மீர் சில்லி, பிரியாணி மசாலா, உப்பு, கரம் மசாலா கொண்டு வாங்க. ஒரு தயிர் சொல்ல மறந்துட்டேன், தயிர் ஒரு சின்ன கப்புங்க. அதெல்லாம் அப்படியே போட்டு மேக்னேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம், ஒரு எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நேரம் ஊறுனா நல்லாயிருக்குங்க. முந்நூறு 350 சின்ன வெங்காயம், 300 தக்காளி, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 கிராம் வந்து விழுதாக அரைச்சி வச்சுருக்குறேங்க. அப்புறம் ஒரு கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரி. இப்போது கட் பண்ணி பிரியாணிக்கு எப்படி நறுக்கணுமோ அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்குறேங்க. கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டேன். வாங்க இப்போ எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கான தேவையான டபரா வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 30 ml ஆயில் ஊற்றி வச்சுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக சூடாகிடுச்சு. அந்த எண்ணெயில் வந்து பட்டை லவங்கம் இதை நான் போட்டுடலாங்க. நான் அதோடு போட்டேன்னா அந்த எண்ணெயில் வந்து அந்த ஸ்மெல் வந்து எண்ணெயில் இறங்கிடும். இது கொஞ்சம் சூடானோடனே சின்ன வெங்காயம் விழுது போட்டுடலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுடலாங்க. அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் தங்கம் கலரில் வந்தோடனே பெரிய வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் போட்டுடலாங்க. வெங்காயம் போட்டுடலாங்க. நான் வந்து விழுத அரைச்சேன் பாருங்கள், அதில் ஒரு 4 பச்சை மிளகாய் நான் போட்டு அரைச்சிருக்கிறேன். இப்போது இதுலேயும் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அந்த பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், அதனால் நான் கொஞ்சம் காரம் அதிகம் போட்டிருக்கிறேன். நீங்கள் அரைக்கிறதுலே போதும்னா அப்படியே விட்டுடுங்க. இதில் போட வேணாம். இது நல்ல பொன்னிறமாக வந்துட்டோம். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். வதக்கிட்ட அப்புறம் சிக்கன் போட்டுடலாங்க. லெக் பீஸ் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ போட்டுடலாம். அப்படியே பின்னாடி இருந்து என் பையன் வேலை பேசிட்டு இருக்கிறாங்க. போட்டாச்சுங்க. நல்லா கிளறிடுவோம். அந்த மசாலாவோட நல்லா அருமையாக கமகமான வாசனை வந்து இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் பெரட்டிடுவாங்க. பெரட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ, நான் தண்ணி அளவு வந்து எப்போவுமே கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. ஒரு ரைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒன்று 2 டம்ளர் தண்ணி பிடிக்கும், ஒன்று 1.5 டம்ளர் தண்ணி பிடிக்கும். சீரக சம்பா ரைஸ் வந்து முக்கால் கிலோ எடுத்துருக்குறேங்க. இப்போ நான் வந்து 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க. இப்போ 6 டம்ளர் தண்ணி. ஆக்சுவலாக இதிலே 1 டம்ளர் தண்ணி வந்துடுச்சு. இன்னும் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ அந்த கிண்ணத்துலேயே தண்ணி ஆட் பண்ணி ஊற்றியாச்சுங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறேங்க. ஏற்கனவே அந்த மசாலாவில் சேர்த்தா 1 டம்ளரு, மொத்தம் 5 டம்ளர் ஊற்றணும். நான் பார்த்துக்கிட்டு இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணலான்ட்டு விட்டுட்டேங்க. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். அரிசி போடும்போது தண்ணி பத்தலைன்னா 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அரிசியை போட்டுடலாங்க. ஓப்பன் பண்ணிடுவாங்க. பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிப்போங்க. அரிசி அப்படியே ஆட் பண்ணிப்போங்க. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தவாவில் போட்டுருவோம். தூக்கி டம் போட்டுருவாங்க. பாருங்கள், இப்போ தட்டு போட்டு முடிவோம். எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது. ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி வச்சு நான் ஆட் பண்ணிவிட்டேங்க. அது ஸ்லிப் ஆகிடுச்சு, வீடியோ எடுக்க முடியல, ஸ்லிப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ தட்டு போட்டு மூடிடுவோம். 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து சமப்படுத்திட்டு நம்ம தம் போட்டுடுவோங்க. நான் வாழை இலை வச்சு மூடி போட போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஈவனாக வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அது எதுவும் பண்ணாமல் தம் போட்டுடுவோம்.
மேலே இலை முடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தம் போட்டாச்சு, வெயிட் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வடிச்சிடுவாங்க. ஆல்ரெடி எல்லோரும் ரைத்தா போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நான் ரைத்தா எப்படி போடுறது பார்க்கலாம். இது என்னோடய மெத்தடில் நான் போடுறேங்க. இது வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சுட்டு தக்காளியை தவிர மற்றது எல்லாத்தையும் கையால் அப்படியே பச்சை மிளகா 2, கொத்தமல்லி கொஞ்சம், ஒரே ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். அரை தக்காளி, ஆஃப் தக்காளி வண்டி போட்டேன். இது நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டுடுங்க. பிசைஞ்சு விட்டு இதோட போட்டு உப்பு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போடல உப்பு. நான் பிரியாணியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வரும், அதனால் நான் போடல. அவ்வளோ. உங்களுக்கு தயிர் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள் ரைத்தா, எம்மி ரைத்தா. அடுத்தது பூந்தி ரைத்தா பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணிடுவாங்க. ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக தரங்க. ஒரு கலரிட்டு மறுபடியும் கரெக்டாக 7 நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு. கலரிட்டு தரப்பு மறுபடியும் தம் போட்டுடுவாங்க. இதே நல்லா உதிரியாக வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பு இருந்துட்டு அனுப்பிச்சிட்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்கணுன்னா இனிமேட் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறுபடியும் மூடி போட்டு வச்சுருவோங்க. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுவோங்க. ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நல்லா உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா அருமையாக உதிரியாக லெக் பீஸ் பிரியாணி ரெடி. இது வரைக்கும் பார்க்கலன்னா இனிமேட் எங்கள் சேனலில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஆகிடுச்சு, சர்வ் பண்ணியாச்சு. இது பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அரைச்சி விட்டு சிக்கன் பிரியாணி, லெக் பீஸ் பிரியாணி, லாலிபாப், வெங்காய ரைத்தா. எங்கள் ஊரில் காரா பூந்தி கிடைக்கலங்க, அதனால் நான் காரா பூந்தி ரைத்தா செய்யலைங்க.